வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் பொங்கலை சீரும் சிறப்புமா கொண்டாடி இருப்பீங்க. ஆனா பிட்காயின் 89 போனப்போ ஒரு சில பேர் நீங்க உங்க ஆல்காயின்ல பேனிக் சேல் கண்டிப்பா பண்ணிருப்பீங்க. அவன் யார் பண்ணீங்கன்னு சொல்லி கீழே சொல்லுங்க. இந்த வீடியோல ஒரு சில விஷயங்கள் பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். இதை நீங்க ரேண்ட்னு கூட எடுத்துக்கோங்க. ஆனா ரொம்ப முக்கியமான டாபிக். ஒரு 5 விஷயங்கள் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் என்ன முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பார்க்கணும் முக்கியமான காரணமே பொங்கல்ல வீடு சுத்தம் பண்ணப்போ எனக்கு இந்த பேப்பர் கிடைச்சிச்சு. இது என்னப்பா பேப்பர் அப்படின்னு கேட்டா 2018 அந்த வாக்குல நான் என்னென்ன காயின் வாங்கணும் அதை நான் எழுதி வச்சிருக்கேன். அதுல பாருங்க, அடா, கின்னு, உண்டி எக்ஸ், யூட்ரஸ்ட், என்கேஷ், வீச்சைனு, சியா காயின், அப்புறம் பைட் காயின், டிஜிபைட், டோஜு, டீப் பிரெயின் செயின், பாலிஷ் ஃபார்ம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு விஷயம், முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னு கேட்டா இதுல ஒரு இப்ப இந்த ப்ராஜெக்ட்ல ஒண்ணு கூட அப்டேட்டா இல்லவே இல்லை. எல்லாமே அவுடேட்டட் ஆயிடுச்சு. இதுல இப்ப இருக்கிற ரெண்டே ப்ராஜெக்ட் அடாவும் டோஜி காயின் மட்டும்தான் இப்போ வரைக்கும் மார்க்கெட்ல உலாவிட்டு இருக்கான். மற்ற எல்லாமே அவுடேட்டட் ஆயிட்டான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டா இதுல என் பிஸ்னாரித்தனம் தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே பைசா கணக்கில் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ். இதை நீங்க வெறும் 5000 போட்டா 50,000 காயின் வாங்கலாம். அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் தான் நான் நான் பை பண்ணி வச்சிருக்கேன். இதுல முக்கியமான விஷயம், ஏன் இந்த இதை நான் சொல்ல வரேன்னு கேட்டா நீங்க ஒரு காயினை வாங்குறீங்க, ஏதாவது பண்றீங்கன்னா ஒன்லி ப்ராஃபிட் பேஸ்ல மட்டும் அந்த காயினை பாருங்க. அந்த காயின் மேல ரிசர்ச் பண்றது, அந்த காயினோட டெக்னாலஜியை பாக்குறது அப்படிங்கிறது ஓகே. ஆனா அதை ப்ராஃபிட் பேஸ்ல மட்டும் பாருங்க. அது கூட பெர்சனலா எந்தவித அட்டாச்மெண்ட்டும் வச்சுக்காதீங்க. அவனா நம்ம மாமனா மச்சானா வித்துட்டு ப்ராஃபிட் பாக்குறீங்கன்னா வித்துட்டு வெளியே போயிட்டே இருங்க, அவ்வளவுதான். திருப்பி அந்த ப்ராஜெக்ட் பெருசா அந்த ப்ராஜெக்ட்க்கு முட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்காதீங்க. அண்ட் ஒரு சில பேர் அந்த இப்ப கிரிப்டோல இருக்கிற ப்ராஜெக்ட் நம்ம தமிழால் ஃபவுண்டரா இருந்தாலோ இல்ல இந்தியன் யாராவது ஃபவுண்டரா இருந்தாலோ நீங்க அந்த அந்த ப்ராஜெக்ட் மேல ரொம்ப ஈடுபாடு காமிக்காதீங்க. என்னதான் தமிழாலு இந்தியா இந்தியா யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவை ப்ராஃபிட். நீங்க ₹1 போடுறீங்க, அந்த ப்ராஃபிட் ₹10 போயிடுச்சுன்னா உங்களுக்கு 10 மடங்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. நீங்க எடுத்துட்டு வெளியே வரதான் புதுசான தன்மை தவிர அந்த ப்ராஜெக்ட் மேல ஒரு ரொம்ப ஃபோக்கஸா ஒரு கன்னிசம் காட்டுறதுங்கிறது நீங்க என்ன பண்ணீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் இன்னும் மேல போகும் இன்னும் மேல போகும்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் விற்காம நீங்க லாஸ்ல போகதான் சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. 2023 நான் இந்த இந்த போட்டோவை பாருங்க. இது லேயர் 1, லேயர் 2, அப்புறம் ஏஐ. இதுல நான் லேயர் 1ல இன்னைக்கு நான் 18 ப்ராஜெக்ட் நான் எழுதி வச்சிருந்தேன்னா இதுல நான் பை பண்ணதுங்கிறது வெறும் 3 ப்ராஜெக்ட் தான் நான் பை பண்ணேன். ஓல்டு ப்ராஜெக்ட்ஸை நான் பெருசா கண்டுக்கல. இப்ப சூயா இருக்கட்டும், ஆப்டோஸா இருக்கட்டும், சேயா இருக்கட்டும், இந்த மாதிரி டாட்டுங்கிற ஓல்டு ப்ராஜெக்ட் மட்டும் தான் என்கிட்ட இருக்கே தவிர இப்போ சேயி சூயி இது பக்கம் நான் முழுசா நான் வந்துட்டேன். ஏஐக்கு நான் ரிசர்ச் பண்ணது பெச்சி ஏஐ, அப்புறம் ஓஷன் புரோட்டோகால், ஏஜிஎக்ஸ், நியூமரி ஏஐ, ரெண்டாறு, பிட்கன்ஸ், அப்புறம் ஆர்டிபிஷியல் லிக்விட் இன்டெலிஜென்ஸ், இந்த 7 ப்ராஜெக்ட் நான் வச்சிருக்கேன். இதெல்லாம் நான் ரிசர்ச் பண்ணி 2023 எண்டு 2024 ஸ்டார்டிங்ல நான் எழுதி வச்ச ப்ராஜெக்ட்ஸ். இதுல நான் எந்த காயினும் நான் பை பண்ணல. இதுல ஏன் சொல்றேன்னா, நான் இந்த 2 வருஷம் நான் ஆல்காயின்ஸை பார்த்ததுல எனக்கு எவரி 3 மாசத்துல இருந்து 4 மாசத்துல ப்ராஜெக்ட்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. நான் எப்ப பை பண்ண ஆரம்பிச்சேன்னா போன வருஷம் ஏப்ரல் மேக்கு அப்புறம் தான் நான் ஆல்காயின்ஸ்க்குள்ளே நான் பணத்தை போட ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஆல்காயின்ஸை நான் ரிசர்ச் பண்ணதுல எனக்கு 3 மாசத்துக்கு ஒன்ஸ் என்னோட மைண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஆல்காயின்ஸோட ரிசர்ச்சிங்ல நிறைய ஆல்காயின்ஸ் நல்லா டெக்னாலஜிக்கலா ரொம்ப சூப்பரான ஆல்காயின்ஸ் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுல இந்த ஏஐல ஏஏ இப்ப ட்ரெண்ட் தான். இதுலயே நான் 7 ப்ராஜெக்ட் நான் சூஸ் பண்ணிட்டு இந்த 7 ப்ராஜெக்ட் நான் பை பண்ணாம நான் பை பண்ணது பாலி ஏஐ, செயின் ஜிடிபி, அதுக்கப்புறம் நோடு, பிளெண்டரு, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் தான் நானே பை பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி கேமிங்ல பழைய சாண்ட் பாக்ஸ் மனா இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். பட் இப்ப கேரட், மிரியா இப்ப அந்த ப்ராஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நான் போயிருக்கேன். ஏன்னா நியூ ப்ராஜெக்ட்ஸ் ஏன் நான் பேஸ் பண்ணி போறேன்னா 2018-19 நான் பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னு கேட்டா 2019 நியோ வந்துச்சு, அதுக்கப்புறம் அவெக்ஸ், இந்த மாதிரி லேயர் 1ல ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. நான் அந்த பழைய ப்ராஜெக்ட்ஸ் 2018 இந்த இதுல ட்ரெண்ட் பெரிய அளவுல புடன் ஆச்சுல, நியோ காயின், அப்புறம் ஐசிஎக்ஸ்னு ஒரு ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட்ஸை மட்டும் நான் பை பண்ணிட்டு இந்த நியூ ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் வராது, இதெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற கண்டிஷன் நான் வந்துட்டேன். நான் பண்ண பிளெண்டர் மிஸ்டேக் அதுதான். இப்ப நான் பழைய ப்ராஜெக்டை பாத்தீங்கன்னா அந்த மேட்டிக் இருக்காது, ஒரு கருவும் இருக்காது. எல்லாமே இந்த பழைய ப்ராஜெக்ட்ஸை நான் பை பண்ணதுக்கான காரணம் எனக்கு இப்ப மேட்டிக்கோ இந்த மாதிரி ப்ராஜெக்டும் எனக்கு 80x சோல்லாம் 100x பண்ணுச்சு. சோல் நான் வாங்கினேன், பட் மேட்டிக் வாங்கல. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் ஒரு 50x பண்ணுச்சு.
பட் நான் அந்த பழைய நியோ காயினும் அந்த காயின்லாம் வந்து அதிகபட்சம் ப்ராஃபிட்டே வந்து ஒரு 10 to 12x தான் பண்ணிச்சே தவிர பெரிய ப்ராஃபிட் லெவலுங்கிற இந்த அளவு 80x 100xங்கிறது அந்த ஓல்டு ப்ராஜெக்ட் பண்ணல. இதனாலதான் நான் வந்து அவுடேட்டட் காயின் இந்த மாதிரி பழைய காயினை விட்டுட்டு ரிசர்ச் பண்ணிட்டே இருந்து அடுத்தடுத்த ட்ரெண்டுக்குள்ள நான் வந்து மூவ் ஆகிட்டே இருக்க காரணம் அதுதான். நான் அதை தான் உங்கள்கிட்ட சொல்றேன், ஓல்டு ப்ராஜெக்டை தொங்கிக்கிட்டே இருக்காதீங்க. புரியுது, ஓல்டு ப்ராஜெக்ட்லையும் டெக்னாலஜி இருக்கலாம், ஒரு சில காயின்ஸ் இன்னை வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து இருக்கலாம், அந்த ப்ராஜெக்டான ஒரு டெவலப்மெண்ட் இருக்கலாம். பட் நான் வந்து புது ப்ராஜெக்ட்ஸை நோக்கி போறதுங்கிறது வந்து ரிஸ்க் தான். பட் இருந்தாலும் அந்த ரிஸ்க் எடுத்தாலும் எனக்கு பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில எனக்கு இந்த டேட்டா கிடைச்சனால அந்த ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி நான் நியூ ப்ராஜெக்ட்ஸ்குள்ள மட்டும் தான் நான் போற வச்சுக்கிறேன். நீங்க வந்து அதை அடுத்தடுத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, மார்க்கெட் புல்ரன் இருக்கும்போது மார்க்கெட் விட்டு வெளியே போயிருங்க. பியர் மார்க்கெட் இருக்கும்போது மார்க்கெட் உள்ள என்ட்ரி ஆகுங்க. என்ன சொல்ல வரப்ப அப்படின்னு கேட்டா வந்து, ஏன்னா இந்த புல் மார்க்கெட் டைம்ல வந்து இந்த யூஃபோரியாங்கிற ஃபேஸ் வந்து எல்லாருக்கும் வந்து மேக் ஆயிடும். அந்த மேக் ஆஃப் டைம்ல வந்து எல்லாருமே இங்க இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே தன்னை ஒரு ஜீனியஸ்ன்னு வந்து அவங்க வந்து யோசிச்சுட்டு வந்து இங்க வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்ப பாலியை வச்சுக்கோங்க. இந்த பாலியை பொறுத்த வரைக்கும் 0.2ல நான் வந்து அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு நான் சொன்னேன். இப்ப அந்த ப்ராஜெக்ட் வந்து 0.45ல இருக்கா. ஆல்கான் சீசன் வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ஒரு $3 to 4 இல்ல $5 வரைக்கும் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்ப இந்த பாலியை வந்து ஒரு சில இன்வெஸ்டர்ஸ் அந்த புல்ரன்ல அந்த யூஃபோரிக் பீரியட் ஹைல வந்து $2 வந்து அவங்க பை பண்ணிருப்பாங்க. இப்ப $2 அவங்க பை பண்ணவங்க வந்து அவங்க எப்படி திங்க் அவுட் பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட் வந்து $20 போகும், $30 போகும், ஏஐ ட்ரெண்ட், ஏஐங்கிறது ஃபியூச்சர் டெக்னாலஜி, இந்த ப்ராஜெக்ட் நான் 10 வருஷம் ஹோல்ட் பண்ண போறேன், இந்த மாதிரியான மைண்ட் செட்ல அவங்க இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த புல் மார்க்கெட்ல டெக்னாலஜிக்கலா ரொம்ப பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்ககிட்ட போய், இல்லப்பா இந்த பாலியை வந்து 0.2ல இருந்துச்சு, 0.18ல வரைக்கும் போனா, இப்ப அவன் $5 போயிட்டான்ப்பா, நீ வித்துருப்பா, இதுக்கப்புறம் அது மேல போனாலும் கொஞ்சம் மேல போயிட்டு திருப்பி வந்து பியர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி நம்ம சொன்னா போடா பூமர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எனக்கு தெரியாதா டெக்னாலஜியை பத்தி, ஏன்னா எவ்வளவு பெரிய ஃபியூச்சர் தெரியுமா, அந்த மாதிரி நம்ம கிட்ட பேசுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, பியர் மார்க்கெட்ல டெக்னாலஜி பத்தி பேசுங்க, அதை பத்தி கிரிஞ்ச் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க, ஃபுல்லா அதை பத்தி படிங்க. ஆனா புல் மார்க்கெட்ல ஒன்லி ப்ராஃபிட்டை மட்டும் பாருங்க. 0.2க்கு பாலியே நான் சொன்னேன், நானும் அந்த ரேஞ்சில் பை பண்ணனா 20x ப்ராஃபிட் 25x ப்ராஃபிட்னா ப்ராஃபிட்டை தான் பார்க்கணுமே தவிர, அன்னைக்கு வந்து ஏஐ டெக்னாலஜி ஃபியூச்சர் டெக்னாலஜி 2030 வரைக்கும் 2040 வரைக்கும் இந்த இருக்குங்கிற கண்டிஷன் இருக்காதீங்க. ஏன்னா இப்ப பாலியை வந்து டெக்னாலஜிலாம் சூப்பரா இருக்கலாம், ஆனா அடுத்த ட்ரெண்ட், அடுத்த புல் மார்க்கெட்ல, அடுத்த பியர் மார்க்கெட்ல அந்த காயின் வந்து அவுட்டேட்டட் காயின் மாதிரி போயிடலாம். இப்ப நான் இந்த காயின் வச்சிருந்தேன்ல, இந்த காயின் மாதிரி அந்த காயின் அவுட்டேட்டட் காயினா போயிடலாம். அதனால இந்த மாதிரி விஷயங்களை இதை பண்ணாதீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது என்னப்பா அப்படின்னு கேட்டா வந்து, எப்பெல்லாம் பிட்காயின் டவுன் வருதோ நான் ஒரு வீடியோ போடுவேன். அந்த வீடியோல வந்து நான் எப்ப என்ன சொல்லுவேன்னா, கீழே வர வந்து ஆல்காயின் டிசிஏ பண்ணிட்டே இருங்க மாதிரி சொல்லுவேன். அப்போ வந்து 2 வகையான கமெண்ட் எனக்கு வரும். ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து டிசியா என்னன்னே கேட்பாங்க, நான் சொல்லிடுறேன். ரெண்டாவது கமெண்ட் கேட்டா வந்து, என்கிட்ட பணமே இல்லை, கீழே வர நான் எப்படி பை பண்றது, அவ்வளவுதான் மார்க்கெட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் பேசுவாங்க. நான் எப்படி இந்த ஆல்காயினை பை பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா வந்து, நான் ஒரு குறிப்பிட்ட ஆல்காயினை நான் வந்து வாங்கி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆல்காயினை வந்து இவ்வளவு குவான்டிட்டி தான் நான் பை பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி நான் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். அந்த குவான்டிட்டி ஆஃப் காயின்ஸ் எவ்வளோன்னு சொல்லி முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். எக்ஸாம்பிள் வந்து பீம் காயின் இருக்குல்ல, கேமிங் காயினை வந்து நான் வந்து ஒரு 1 lakh காயின் வாங்கணும், ஒரு 1.5 லட்சம் காயின் வாங்கணும்னு சொல்லி குவான்டிட்டியா நான் ஒரு எய்மே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனா அந்த 1.5 லட்சம் காயினுக்கோ இல்ல அந்த 1 lakh காயினுக்கோ என்னால போக முடியாது. இங்கேருந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10,000 காயின் நான் பை பண்ணுவேன். 10,000னா வந்து நான் வந்து எப்பயுமே வந்து ரவுண்டா நான் பை பண்ண மாட்டேன். 9,100 9,800 இந்த மாதிரியான ரேஞ்சில் நான் வந்து இந்த ரவுண்ட் ஃபிகரா இல்லாம நான் பை பண்ணி வச்சுப்பேன். ஏன் அப்படி பை பண்ணுவேன்னா, எனக்கு வந்து அப்பதான் அடுத்தடுத்து அந்த காயின் வந்து பை பண்ண தோணும். இதை பை பண்ணி என்ன பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா டிசிஏ பண்ணுவேன். அதுல வந்து 3 கேட்டகரியா நான் ஃபாலோ பண்ணி பிரிச்சுப்பேன். ஃபர்ஸ்ட் அந்த ப்ராஜெக்டை ஒரு பை எடுத்துருவேன். அதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ணுவேன். வெயிட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை ரெண்டாவது வந்து டிசிஏ பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்டை வந்து ஒரு 10,000 காயின் பை போறேன்னா, கீழே வந்துச்சுன்னா அடுத்து இன்னொரு 15,000 காயின், இன்னொரு 20,000 காயின் பண்ணி நான் டிசிஏ பண்ணுவேன். அடுத்து இன்னும் நல்ல லோ வந்துட்டான். இப்போ நீங்க பீம் காயினை பொறுத்த வரைக்கும் 0.035ல இருந்தான். இப்போ அந்த 90,000 பிட்காயின் வந்துச்சுல, அந்த ரேஞ்சில் வந்து பீம் காயின் வந்து 0.022 0.021 இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்தான்ல, அப்ப என்ன பண்ணா சாலிடா அப்ப வந்து பணத்தை தூக்கி இறக்குவேன். இப்ப இந்த மொத்தமா பை பண்ணி இந்த சாலிட் பண்றது, இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இருந்து இந்த 3வது ஃபேஸுக்கான டைமிங்கிறது வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 5ல இருந்து 6 மாசம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா நான் பீம் காயின் நான் ஃபர்ஸ்ட் பை பண்ண ஆரம்பிச்சது வந்து இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாசம் நான் பை பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நம்ம கணக்கு வச்சு பார்த்தா கிட்ட 5 மாசம் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த 5 மாசத்துல வந்து அந்த காயினுக்கு ஒரு எய்ம் வச்சு அந்த காயினுக்காண்டே ஒரு பணத்தை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிட்டே இருப்பேன். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் நான் பை பண்ணும் ஒரு எய்ம் வச்சிருப்பேன். ஏன்னா நீங்க வாங்குறீங்கன்னு ஒரு 10 காயின் நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
10 காயினுமே உங்களால டிசிஏ பண்ண முடியாது. அந்த 10 காயின்ல இருந்து எனக்கு பிடிச்ச ஒரு 2 காயினை மட்டும் நான் எடுத்துப்பேன். இப்ப நான் வந்து கேமிங்ல வந்து பீம் காயின் எடுத்துக்கிறது, அப்புறம் சூப்பர்வர்ஸ் மிரியா காயின் எடுத்துக்கிட்டேன். இந்த 2 காயின் எடுத்துக்கிட்டேன். இப்ப நான் ஏஐ பொறுத்த வரைக்கும் பால் ஏஐ எடுத்துக்கிறது. இப்ப இந்த ப்ராஜெக்ட்டை நான் எடுத்துக்கிட்டு இதுல ஒவ்வொன்றா பார்த்து 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 லோ வர வர கொஞ்சம் கொஞ்சமா டிசிஏ பண்றது. ரொம்ப லோ வந்தான்னு வச்சுக்கலாம். இப்ப பால் ஏலாம் வந்து 0.1512 வரைக்கும் வந்தான்னு நினைக்கிறேன். அப்ப அந்த மாதிரி டைம்ல சாலிடான ஒரு டிசி எடுக்கிறது, ரொம்ப பணம் தூக்கி போட்டு ஒரு சாலிடா கொத்தா வாங்கி வச்சுக்கிறது. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம எக்ஸிட்டுக்கு முன்னாடியே வெளியே வந்துடலாம். இப்ப நீங்க ஒரு பாலியில வந்து வெறும் 500 காயின் வச்சிருக்கீங்கன்னா நீங்க $10 போனா $15 போனா அந்த யூஃபோரிக் பீரியட்ல வந்து இன்னும் போகும் நீங்க வந்து வெயிட் பண்ணுவீங்க. அதே இது வந்து அதே பாலியில வந்து ஒரு 4000 5000 10,000 காயின் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அவன் ஒரு $3 $4 போனாலே உங்களுக்கு ப்ராஃபிட் லெவல் பெருசா தெரியும். ஒவ்வொரு டவுன்லயுமே ஆல்காயினை டிசிஏ பண்றதுக்கான பிளானை ஃபோக்கஸ் பண்ணி இறங்குங்க. உங்களுக்கு பிடிச்ச 2 காயினை மட்டும் ஃபோக்கஸா வச்சுக்கிட்டு அந்த காயின்ல போட்டு அடிச்சு அந்த காயினோட குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது 3வது முக்கியமான விஷயம். 4வது, ரீஸ்ட்ரக்சர் த போர்ட்ஃபோலியோ. நான் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்னோட போர்ட்ஃபோலியோ என்னென்ன காயின்ஸ் நான் சொல்லியிருப்பேன். இங்க அதுக்கான லிங்க் வந்திருக்கும், செக் பண்ணி பாருங்க. இது என்னப்பா ரீஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டா வந்து எப்பவுமே நான் என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னன்னு கேட்டா வந்து 2023 ஜூன் மாசம் வந்து இலிவியம்ங்கிற ப்ராஜெக்டை வந்து நான் வந்து பை பண்ணேன். அன்னைக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் லோல பை பண்ணேன். இன்னைக்கு வந்து அந்த ப்ராஜெக்டை நான் வித்துட்டு வேற ஒரு ப்ராஜெக்ட் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஏன் நீ கேட்கலாம், உடனே வந்து அந்த காயின் மோசமா வேஸ்டா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. எனக்கு அதுக்கான ப்ராஃபிட் கொஞ்சம் கிடைச்சு அந்த ப்ராஜெக்டை வித்துட்டு அங்கேருந்து இந்த வேற ஒரு ப்ராஜெக்ட் சேஞ்ச் ஆகுறது வந்து எனக்கு பெட்டர்னு தோணுச்சு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறது. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து ஏகப்பட்ட ஒர்க் அவுட் நான் பண்ணுவேன். இப்போ அந்த ப்ராஜெக்ட் அந்த இலிவியம் ப்ராஜெக்ட் விற்கிறேன்னா அது சூப்பர் ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் வித்துட்டு இது வாங்குற அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஒர்த்தா, இது ஓகேவா, ப்ராஃபிட் வந்து இங்க கிடைக்குமா, இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மினிமம் வந்து ஒரு மாசத்துக்கு மேல ரிசர்ச் பண்ணிட்டு தான் அதை மாத்துவேன். இப்போ வந்து லாஸ்டா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி போகி பொங்கல் அன்னைக்கு கூட வந்து நான் வந்து சாண்ட் பாக்ஸ் மனா இந்த 2 ப்ராஜெக்டையும் நான் வந்து செல் அவுட் பண்ணிட்டு நான் வந்து அதுக்கு மேல 2 ஏஐ ப்ராஜெக்ட் வந்து அப்படியே நான் வந்து மாத்தினேன். அது வந்து பேரல் ஏஐ மாத்தினேன். அதுக்கப்புறம் ஹேஷ் ஏஐயா வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். நீ கேட்கலாம், சாண்ட் பாக்ஸும் மனாவும் சூப்பர் ப்ராஜெக்ட் தானே, ஏன் அதை மாத்துற அப்படின்னு கேட்கலாம். இருந்தாலும் நான் கேமிங்ல வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நான் வச்சிருக்கேன். ஏன்னா வந்து பீம் காயின் வச்சிருக்கேன். இதெல்லாம் பொட்டன்ஷியலா ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ராஜெக்ட் தான். ஸோ பொட்டன்ஷியலா நிறைய ஸ்ட்ராங்கான ப்ராஜெக்ட் என்கிட்ட இருக்கிறனால வந்து இதுல இருந்து மாத்தி இதுக்கு நம்ம ரிஸ்க் எடுப்போம். இப்போ இதுல நீங்க சாண்ட் பாக்ஸும் மனா வச்சிருந்தா அதிகபட்சம் சாண்ட் பாக்ஸ் மனா வந்து ஒரு $4 $5 $6 வரைக்கும் போகலாம். ஆனா அதை எடுத்துட்டு இப்போ உள்ள ட்ரெண்ட்ல வந்து ஆஷ் ஏலையும் பேரல் ஏலையும் நீங்க போட்டீங்கன்னா அது அந்த 2 ப்ராஜெக்டும் கொஞ்சம் ரிஸ்க் தான். இருந்தாலும் அதோட டெக்னாலஜி இன்னைக்கு ஏஐ ட்ரெண்ட்ல இருக்கான். ஸோ இங்கேருந்து அந்த ப்ராஃபிட் லெவல் வந்து கொஞ்சம் கூட கிடைக்கும் அப்படியே கண்டிஷனால அதை நான் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி நான் மாத்திக்கிட்டேன். பட் அந்த சாண்ட் பாக்ஸையும் மனாவை விற்கிறதுக்கு வந்து 2 மாசம் நான் வந்து யோசிச்சு அந்த இந்த ப்ராஜெக்ட் வாங்குற அளவுக்கு இது ஒர்த்தா, இது எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கு, இது போனாலும் பரவாயில்ல, இந்த மைண்ட் செட்டோட நான் இருந்துகிட்டு தான் இதை பண்ணுவேன். எல்லா ப்ராஜெக்டையும் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டேன். டெய்லிக்கு அதை மாத்தி மாத்தி பண்ண மாட்டேன். ஏதாவது 1 2 தான் நான் அந்த மாதிரி பண்ணுவேன். இதுதான் வந்து ரீஸ்ட்ரக்சர் த போர்ட்ஃபோலியோ. அடுத்து வந்து இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து நோடி ஏங்கிற ப்ராஜெக்ட் நான் வாங்குறேன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து நான் 0.7க்கு அந்த ப்ராஜெக்ட் நான் வாங்கியிருக்கேன். இப்போ அந்த காயினோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 1.5லேருந்து 1.8 இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட வந்து பெரிய லெவல்ல ப்ராஃபிட் 2x மேல அது ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். இப்போ போய் நம்ம திருப்பி அந்த ப்ராஜெக்டை டிசிஏ பண்றதுங்கிறது வந்து வேஸ்ட். இப்போ என்ன பண்ணணும்னா அந்த நோடி ஏஐல என்னென்ன சர்டனிங் சப்ளை அது ஒரு ஏஐ காயினா அதே மாதிரி ஒரு ரிப்ளிகேட்டான ஒரு ப்ராஜெக்டை வந்து பை பண்ணுவேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து உங்க நோடி ஏஐ வந்து சர்டனிங் சப்ளை வெறும் 100 மில்லியன் மேக்ஸிமம் சப்ளை 100 மில்லியன் ஒரு ஏஐ காயினா அதோட அப்படியே வந்து ரிப்ளிகா இருக்க ப்ராஜெக்ட் வந்து பேரல் ஏஐ. இப்போ பேரல் ஏஐயோட சர்டனிங் சப்ளை மேக்ஸிமம் சப்ளை வந்து 100 மில்லியன், அவனும் வந்து ஒரு ஏஐ ப்ராஜெக்ட். ஆனா கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. அப்ப இதை டிசிஏ பண்ணதுக்கு பதிலா இதை டிசிஏ பண்ணிட்டு இதோட நான் வந்து சேர்த்துப்பேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நோடி ஏஐல ஒரு 300 காயின் வச்சிருக்கேன்னா திருப்பி அந்த 300 காயினை வாங்குறதுக்கு நான் பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுவோம் டிசிஏ பண்றதுக்கு. அப்ப இந்த பேரல் ஏஐ அதே மாதிரி போர்ட்ஃபோலியோ அதே ரிப்ளிகா இருக்க ப்ராஜெக்டை வந்து 300 காயின் நான் பை பண்ணிட்டு 300 400 பை பண்ணிட்டு இதோட சேர்த்துப்பேன். அப்ப இது ஒரு 300, இது ஒரு 300, மொத்தம் வந்து 600 ஒரு 700 இருக்கும்ல. இப்போ ஒரு பேசிக்கான ஒரு ஆவரேஜ் பிரைஸை வச்சு வித்துட்டு வெளியே வந்துருவேன். ஸோ இதுதான் வந்து ஒரு ஒரு போர்ட்ஃபோலியோ இப்படி கூட நீங்க பண்ணிக்கலாம். ஒரு ஆல்காயினோட போர்ட்ஃபோலியோ இப்படி பண்ணிக்கலாம், இப்படி கூட நீங்க வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து பை பண்ணுவேன். இது எதுக்கு பை பண்ணுவேன்னா ஒரே காயின்ல தூக்கி மொத்த பணத்தையும் போடுறதுக்கு பதிலாக நம்ம பிரிச்சு ஒரே பிரைஸ் ரேஞ்ச் இருக்கிற ப்ராஜெக்டை நம்ம பிரிச்சு வச்சுக்கிட்டோம்னா இது போனாலும் சரி அது போனாலும் சரி நம்மளுக்கு வந்து சேர்த்து ஒரு நம்ம ஆவரேஜ் பிரைஸ்ல நம்ம வித்துட்டு வெளியே வந்துடலாம். கொஞ்சம் ரிஸ்க்கும் கொஞ்சம் கம்மியாகும். இந்த மாதிரி ஒரு நான் மெத்தடை ஃபாலோ பண்ணுவேன்.
இப்போ 5வது ரேண்ட்னு எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த ஒரு கமெண்ட் வந்துச்சுங்க. என்னோட ஆல்டைன்லாம் 45% வந்து டவுன் ஆயிடுச்சு, முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் வந்துச்சு. இந்த இந்த கமெண்ட் பண்ணும்போது இந்த வீடியோவில் வந்து பிட்காயின் வந்து 89 அந்த கண்டிஷனை உடைச்சாலும் கீழே பெரிய சப்போர்ட்டா 84ங்கிற சப்போர்ட் பெருசா ஒன்று இருக்கு. ஸோ பயப்பட வேண்டாங்கிற மாதிரி வீடியோ நான் போட்டிருந்தேன். இதுக்கு வந்து இவர் வந்து ஏன்லாம் வந்து 45% டவுன் ஆயிடுச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து பேனிக்ல பேசினாரு. நான் திருப்பி சொல்றேன், நான் வந்து 2018 வந்து ட்ரான் காயின் பை பண்ணேன். அப்போ 3 ரூபாய்க்கு நான் வந்து பை பண்ணி தொலைச்சிட்டேன். அன்னைக்கு நான் புதுசு பேனிக் பை பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட அந்த 3 ரூபாய்க்கு நான் வாங்கின காயின் வந்து கிட்டத்தட்ட 89 பைசா 90 பைசா வரைக்கும் போச்சு. கிட்ட 300% வந்து கீழே போச்சு. ஆனா நான் அதை விற்கல, ஹோல்ட் பண்ண, திருப்பி அது வந்து ப்ராஃபிட் ஆச்சு. இப்போ நான் இந்த 45% டவுனுங்கிற சொல்றாருல, இது வந்து வித்தின் வீக்ஸ்லயோ இல்ல வித்தின் 2 வீக்ஸோ 3 வீக்ஸ்லயோ வந்து திருப்பி அது ரெக்கவர் ஆயிடும். இப்போ பிட்காயின் 90 வரைக்கும் போச்சு, 2 நாள்ல $1,00,000 போயிடுச்சு. இதனால ஆல்காயின்ஸ் ரெக்கவர் ஆகுங்கிறது வந்து வித்தின் ஃபியூ டேஸ்லயே அது வந்து ரெக்கவர் ஆயிடும். இதுக்கெல்லாம் நீங்க பேனிக் ஆகிட்டே இருந்தீங்க, அதை நினைச்சு டிப்ரெஸ் ஆகிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து பேனிக் செல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் வந்து எங்களுக்கும் அதுக்கான கான்சிக்வன்ஸுங்கிறது எந்த அளவுக்கு எங்களுக்கு அஃபெக்ட் ஆகுதுங்கிற கண்டிஷன் நான் சொல்றேன். டெக்னாலஜிக்கலா காயின்ஸ் வந்து அவங்க பேச மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் சொல்றேன். இப்போ பேரலைன்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குல்ல, நான் சொன்னேன்ல, இப்போ 0.5க்கு வந்திருக்கு. இப்போ நியூ ப்ராஜெக்ட், அது என்ன லோ போவான்னு நமக்கு தெரியாது. இப்போ நான் 0.5க்கு அந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு நான் பை பண்ணியிருக்கேன். இது ஒரு சப்போர்ட் இருக்கிற ரேஞ்சால நான் பை பண்ணியிருக்கேன். இப்போ கீழே வந்தா 0.25 0.3 இருக்கு, அவன் லோ போயிடுவான். பிட்காயின் லோ வந்துச்சு, அக்குமேட் ஆச்சுன்னா இந்த கண்டிஷனுக்குள்ள அவன் கீழே போயிடுவான். அன்னைக்கு போனாலும் நான் வந்து பை பண்ற அளவுக்கு என்னோட பிளானை வச்சுக்கிட்டு அந்த பிளானை வச்சு நான் லாங் டேர்மா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் அந்த ப்ராஜெக்டே உங்கள்கிட்ட சொன்னா கூட, நான் இப்போ வீடியோ போட்டு பேரலைன்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, சூப்பர் அது ஏஜென்ட் அது இதுன்னு நான் உங்கள்கிட்ட சொன்னா கூட, இப்போ நீங்க 0.5ல பை பண்ணிட்டு கீழே வரப்ப பிடிச்ச எங்களை பிடிச்ச கேள்வியா திட்டி கேட்கும் போது என்ன ஆகும்னா, எதுக்கு சொல்லிட்டுங்கிற கண்டிஷன்குள்ள நாங்க போயிடுவோம். டிப்ளமேட்டிக்கா நாங்க பேச ஆரம்பிச்சோம். அதுக்கு நாங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப ரிஸ்க் ஃப்ரீயான 10x கொடுக்குற ப்ராஜெக்ட் சொல்லிட்டு போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இது வந்து நம்மளோட கம்யூனிட்டிக்கு வந்து அது வந்து இது கிடையாது. ஏன்னா வந்து டெக்னாலஜிலாம் நம்ம எந்த அளவுக்கு growth கொடுக்குறோம். இப்போ நாங்கள் கேரட் காயின் சொல்லியிருக்கேன், அப்புறம் மிரியா, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் வந்து இன்னைக்கு டெக்னாலஜிக்கலாக இருக்கிற ப்ராஜெக்ட். இதெல்லாம் நாங்கள் சொல்லணும், எல்லா யூடியூபர்ஸும் இதெல்லாம் நாங்கள் சொல்லணும்னா நீங்களும் வந்து இந்த கான்சிக்வன்ஸை கொஞ்சம் ஏற்றுக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட் எங்களால் வந்து கரெக்டான அந்த ரேஞ்சில் எங்களால் சொல்ல முடியாது. ஒரு ஆல்காயின் இருக்குன்னா அதை உங்கள் ரேஞ்சில் சொல்லணும்னா நீங்கள் அந்த டிசிஏ பண்ணணும், கீழே வந்தால் இந்த அளவுக்கு நாங்கள் டிசிஏ பண்ணணும், இந்த அளவுக்கு டிசிஏ பண்ணணும் அப்படிங்கிற எய்மை வச்சுக்கிட்டு அதில் ஒர்க் பண்ணுங்க. அதுக்கு பின்னாடி உங்களோட மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எப்படி ஒரு ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி கிரிப்டோ மார்க்கெட்டு ஒரு ஒர்க்கு மாதிரி எடுத்து நீங்கள் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு இதுலேருந்து உங்களுக்கு வந்து டிப்ரெஷன் ஆகாமல் கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாயிட்டு நல்லா டிசிஏ பண்ணி எக்ஸிட் பிளானை போட்டு ப்ராஃபிட்டோட வெளியே வர முடியும். இது என்னோட ஒரு ரேண்டுன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த 5 விஷயம் தான் நான் பேசணும்னு நினச்சேன். டீட்டெயிலாக நான் பேசியிருக்கேன். இதில் என்னென்ன புரியலையோ கீழே வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். முக்கியமாக வந்து டெலிகிராமு, முக்கியமாக தமிழ் கிரிப்டோ ட்விட்டரை முதல்ல ஃபாலோ பண்ணுங்க. அங்கே என்னோட காயின்ஸ் என்னென்ன நான் புதுசாக வாங்க போகிறேன், ஏஜென்ட் காயின் என்ன வாங்க போகிறேங்கிறது எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ் கிரிப்டோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.